வணக்கம். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் டாக்டர் முத்துக்கண்ணன், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர். இன்றைக்கி கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிஜி என்ஜினியர்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இன்றைக்கி நடத்தியிருக்கிறோம். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக, அதாவது கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இது அமையுது. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டூடெண்ட் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க 32 ஸ்கூலில் இருந்து. இதில் முக்கியமாக சொல்லி பார்த்தோம்னா, இது போக இந்த டேலண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் சில ஒர்க் ஷாப், செமினார் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இது போக எங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் காட்டியிருக்கிறோம். எங்களோட ஏர்கிராஃப்ட் நாங்கள் கிரவுண்ட் ரன் பண்ணி காட்டியிருக்கிறோம். இது போக எங்களோட ஸ்பேஸ் சென்டர் கூட்டு போய் காட்டியிருக்கிறோம். இது போக எங்களுடைய ஏஆர்-விஆர் லேப் ப்ளஸ் நம்ம சிமுலேஷன் லேபில் இவங்களே மாணவர்கள் ஃப்ளைட் அவங்களே ஓட்டி பார்க்கலாம், அதுமாதிரி கார் அவங்களே ஓட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பங்களும் அது போக ஏஐ பொறுத்த வரைக்கும் ஏஐயில் உள்ள டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடாக உள்ள ஒர்க் ஷாப்பும் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மாணவர்களுக்கு நம்ம இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கு. அது போக அவங்களோட டேலண்ட்டையும் காட்டுறதுக்கு உண்டான ஒரு களமாகவும் அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமானது இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரோபோவை மாணவர்களே தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாணவர்களே தயார் பண்ண மாணவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்துருக்குறோம். இது மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி, இது போக ஃபேஷன் டிசைனிங், அது போக நம்ம வேறு நம்ம சில இடங்களில் நம்ம இது செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமானது கிட்டத்தட்ட ஒரு 32 ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மாணவர்களுடைய நம்ம திறமையை வெளிப்பாட்டு உண்டு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு களமாக இது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். மனம் தூய்மையாக இருப்பது அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்கின்ற விளக்குவதோடு I like to thank the KCG institutions and a special thanks to Mr. Pradharan sir, Mr. Dr. Muthukannan sir, Dr. Vananakekar, and a special welcome to Mr. Manish Prakash Singh. வருகை இருக்கின்ற எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேசியினுடைய என்ஜினியர்ஸ் 25 அப்படிங்கிற இந்த நிகழ்வை நான் கலந்துருக்கேன் அப்படின்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அதெல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்க வேண்டும் சொன்னாங்க. இப்போ நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சி நான் தேடி கொடுத்துட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் இஸ் என்ஜினியர்ஸ் 25. இப்போ சொல்லும்போது இப்படி சொன்னால் நிறைய தெரிஞ்சு சொன்னாங்க, என்ன தெரியல சார், நிறைய அரசு பள்ளிக்குள்ளே கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க சொன்னாங்க. உடனே எத்தனை பள்ளிகள் இருந்தால் சொல்லி முதல்ல நான் வந்துட்டேன், அப்புறம் நான் போகிறேன் என்று நான் விட்டு பண்ணிக்கணும் நான் கொண்டிருக்கின்றேன். ஏன்னா நீங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும், உதவி பெறுகிற பிள்ளைகளாக இருந்தாலும், தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும், அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துக்க சொல்லும்போது, ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானியை கண்டிப்பாக வரலாம், இந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அவங்களாம் தேடி நடந்திருக்கேன். இது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் போதுதான் உங்களை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் கொள்கிறோம். இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சாதான்ப்பா அது அறிவியல் தான் கண்டுபிடிப்பு தான்ப்பா அப்படின்னா கிடையாது. அறிவியல் என்று எதையும் பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணாலே அது அறிவியல் தான். அந்த அறிவியலை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நீங்கள் ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் தீர்வு அப்படின்னு எதையுமே நீங்கள் லிமிட் பண்ணிட முடியாது. நீங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சது நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு இல்லவே இது தவறு, இது இப்படி தான் செஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கான அந்த ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே நின்றக்கூடாது, அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு
இன்னைக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சின்ன விஷயமாக இருக்கும், நாளைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக கூட அது இருக்கலாம். ஸோ வருகின்ற பிள்ளைகள் இது என்ன செஞ்சுட்டு போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுகிறதோ அதை அறிவை பயன்படுத்தி கொண்டு அதை செய்யறீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த கேசிஜி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்து கண்டுபிடிக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு விதைப்புகின்ற ஒரு இடமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன். அந்த இடத்துல இன்னைக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்கள்லேருந்து இங்கே கூட நம்முடைய மேடம் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் மோர் தென் 34 ஸ்கூல்ஸ்லேருந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மார்க் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்மளால் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் தயவுசெய்து தயங்காமல் அதை கண்டுபிடிக்கிற பணியில் உங்களை நீங்கள் ஆர்ப்பரித்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போ ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன், காதி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியோட கட்டுரை இது என்ன சொல்லுன்னா, இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பற்றி அவர் சொல்றாரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது, ஒரு கூரையிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புது. ஒரு குழந்தை தண்ணியில் போகும்போது அது பாத்திரத்தில் ஃபில்லாகும் போது எப்படிப்பட்ட சவுண்ட் அதை எழுப்புகிறது. ஒரு டீவில் டீ ஆட்டுறாங்க, டீ ஆட்டும் பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. இந்த சவுண்டை பற்றி அவர் சொல்லும்போது ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோலில் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் விழுகிற இந்த சவுண்ட் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க பண்ணாங்க. ஸோ ரொம்ப சாதாரண ஒரு ட்ராப் உழுது அந்த சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகுது என்று சொன்னால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடி ஒரு தேதி இருக்குது. அது சார்ந்து அது எதையாச்சும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நாம் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு MCA படிச்சிருக்கேன். நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பாபேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் 1822 கான்செப்ட் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அவர் கான்செப்டை அதை உருவாக்குறாரு. ஆனால் அதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில கருவிகளை அவங்க இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நினச்சி பாருங்க, அந்த கான்செப்ட் 1941 to 42 ஒரு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த சிஸ்டத்தை உருவாக்குற அளவுக்கு அது வந்துருச்சு. அந்த கான்செப்ட் 1822 வந்தது. ஆனால் அது முழுமையடைந்தது 1941, 42 வந்துட்டோம். நீங்கள் அதை தாண்டி நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எவ்வளோ அப்கிரேட் ஆகி நீங்கள்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நான் பார்ப்போம். ஸோ நம்மை பொறுத்தவரைக்கும் இது சின்ன விஷயமாக நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சின்னதாக போகிற இந்த விதை மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக நாளைக்கு வரும்போது ஒட்டுமொத்தமுடைய சொசைட்டிகள் மிகவும் பயனுள்ளதாக அமையப் போகிறது என்கிறது உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த ஈவெண்ட்டில் நம்ம எல்லாம் கலந்துருக்கோம். அது உங்களையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஆல்மோஸ்ட் மோர் தென் 4.5 years பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நிறைய நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சார்ந்த நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன். அங்கே என்னுடைய மாணவ செல்வங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமைக்கு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த கொலாபரேஷன் 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அளவில் வந்து ஒரு பாராட்டுகளை பெறுகின்ற அளவுக்கு நம்மளால் அதை பார்க்க முடிகிறது. அது வரைக்கும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் உங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை நான் பாராட்டுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நான் இங்கேருந்து நாங்கள் போகும்போது சரி இப்போ நிகழ்ச்சி நம்ம கலந்துட்டு தான் போனோம். சரி நாளைக்கு நானும் ஒரு யங் சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற விதத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் உருவாங்கினாலே போதும். ஒட்டுமொத்த இந்த ஈவெண்டோட சக்சஸும் அதில் தான் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த